ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான முட்டைக்கறி ஒன்று. வாங்க பாப்பா எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு முழு தக்காளியை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அந்த மாதிரி சின்ன பீசஸாக நடுவால் வெட்டிட்டு அதையும் சாப் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இந்த அவலத்தையும் எடுத்து வச்சுருக்கிறது முட்டையை பொரிக்கிறதுக்காகத்தான் பாவிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் 8 முட்டை எடுத்து இன்றைக்கி கறி வைக்கிறதுக்கு. அந்த ஒவ்வொரு முட்டையையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சின்ன டிஷ்ஷில் உடைச்சி அதை பெரிய டிஷ்ஷுக்கு போட்டு உப்புத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முட்டையை பொரிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் தக்காளியையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். லேசாக வதங்கி வர நேரம் அதை இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அழகாக கீழே இந்த மாதிரி செஞ்சு விடணும். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை மெதுவாக அதுக்குள்ளே ஊற்றணும். ஃபாஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது குழம்பிடும். இந்த மாதிரி முட்டையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே மூடியை போட்டு முட்டையை நல்லா பொரிய விடணும். முட்டை ரொம்ப வேக விடக்கூடாது. அளவாக வெந்து வர நேரம் அதை வேறு ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதே மாதிரி மீதி இருக்கிற முட்டையையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் முதல்ல போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சதுரமாக வெட்டிக்கிறணும். நான் கொஞ்சம் சின்னதாக தான் வெட்டியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா நம்மளோட கறிக்குள்ளே சேர்ந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொரித்த 2 செட் முட்டையையும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கறி செய்கிறதுக்கான வேலையை செய்யணும். இப்போ இந்த முட்டையெல்லாம் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அதை அடுப்பில் வச்சு சூடானதும் அதுக்குள்ளே தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர நேரம் வெட்டி வச்சுட்டுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதோட நச்சு வச்சுருக்கிற இஞ்சியையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடணும். நல்லா வதங்கி வர நேரம் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, கருவேப்பிலை, அதோட கொரக்காய் புளி ஒரு துண்டையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இது ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு முழு தேக்கரண்டி மிளகாய்த்தூளும் அதோடு சேர்த்து ஒரு தேக்கரண்டி மசாலாத்தூளும் அதோட அரை தேக்கரண்டி மஞ்சள் தூளும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த கலவையை கொதிக்க விடணும். பாருங்கள், இது இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இது கொதித்து வர நேரம் அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறணும். இங்கே நான் பொதுவாக அரை தேக்கரண்டி மாதிரி தான் போடுறது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவில் ஒரு முழு தேக்கரண்டி அளவுக்கு போட்டு அதையும் நல்லா அந்த கிரேவியை கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற முட்டை பீசஸை அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கிரேவி சாருமா அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த முட்டையில் கிரேவி சார்ந்திருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு முதலாம் பால் அரைச்சி வச்சுருக்கிற கெட்டிப்பாலையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். ரொம்ப போட்டு கரண்டியில் போட்டு கிளறக்கூடாது, முட்டை உடஞ்சிரும். இந்த மாதிரி இந்த கிரேவி சாறுறதுக்கு மட்டும் நம்ம கிளறி விடணும். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி. எந்த நாள் ஒரே மாதிரி அவிச்ச முட்டைக்கறி வைக்கிறத விட இந்த மாதிரி முட்டைக்கறியை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.